டிட்பா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் அந்த புயலால் இலங்கையில் 69 பேர் உயிரிழந்தனர். 21 பேரை காணவில்லை. அதிகனமழை மற்றும் வெள்ளத்தால் 44,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் பெய்த கனமழையால் பல வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இலங்கையின் கெலானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தலைநகர் கொழும்புவிலும் பல பகுதிகள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக 20,500 ராணுவ வீரர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் சாகர் பந்து, அதாவது கடல் உறவு என்ற பெயரில் பேரிடர் கால உதவிகள் மற்றும் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு இந்தியா அவசரமாக அனுப்பியுள்ளது. தேவைப்பட்டால் மேலும் உதவிகளை வழங்கவும் தயாராக உள்ளதாக கூறியுள்ள பிரதமர் மோடி, இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா தொடர்ந்து உறுதியுடன் நிற்கும் என்று தெரிவித்துள்ளார்.